ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தை பிரதோஷம் பற்றி தாங்க. பொதுவாகவே பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபடுவது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயங்க. இந்த வீடியோவில் சிவபெருமானோட அபிஷேகம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்சியாக அமைச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் கோவிலில் எடுத்தது. இதை பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. தை பிரதோஷம்னா சொல்லவே வேண்டாங்க. நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணுறது மூலமாக கூடுதல் பலனை அடையலாம்னே சொல்லலாம். பிரதோஷத்துக்கு சின்ன ஒரு விளக்கம் பார்க்கலாமா? சிவபெருமான் ஆழகால விஷத்தை கொடுத்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சி அளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டாங்களாங்க. அவர்களுக்கு நந்தியோட 2 கொம்புகள் இருக்கு இல்லையா, அது கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறதுங்க. அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம்னு சொல்கிறோங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு 3 நாட்கள் முன்னதாகவும் பௌர்ணமிக்கு 3 நாட்கள் முன்னாடியும் வர்றது தாங்க பிரதோஷ காலம். நம்ம மாதந்தோறும் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருப்போம் இல்லைங்களா, அந்த சிவராத்திரிக்கு அடுத்தது பிரதோஷம் தாங்க முன்னிலை வகிக்குது. சிவராத்திரிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே மாதிரி பிரதோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. பிரதோஷ காலத்தில் நம்ம விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறதும் சரி, வீட்டில் பிரதோஷ வழிபாடு செய்கிறதும் சரி ரொம்பவே சிறப்புங்க. பிரதோஷ வழிபாட்டு நேரம்ன்றது பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4:30லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் தாங்க. விரதம் இருக்கிறதுன்றது அவங்களோட உடலை பொறுத்து இருக்குங்க. சில பேருக்கு விரதம் இருந்தால் ஒத்துக்காது, மயக்கம் வரும், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேளையாவது விரதம் இருந்து சாயங்காலம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்தி தேவருக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கலாங்க. 16 வகையான எல்லா அபிஷேகத்தையும் நம்ம பார்த்துட்டு கோவிலில் போயிட்டு சிவபுராணம் படிக்கலாங்க, திருப்புகழ் தேவாரம் படிக்கலாம். அப்படி படிக்க தெரியலனா அங்கே பாட்டு பாடுவாங்க இல்லையா, அதை காதாலையாவது நம்ம கேட்கறதன் மூலமாக நமக்கு முஜென்ம பாவங்கள் எல்லாம் தீருங்க. அங்கே இருக்கவங்களுக்குமே நம்மளால முடிஞ்ச பிரசாதத்தை கொடுத்துட்டு வர்றது மூலமாக நமக்கு இருக்கிற தோஷம் எல்லாம் நீங்குங்க. ஒரே ஒரு பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு போய் வழிபட்டாலே ஒரு வருஷம் கோவிலுக்கு போய் நமக்கு வழிபாடு செஞ்ச பலன் ஒரு நாள்லேயே நமக்கு கிடைக்குங்க. அதுவே சனி பிரதோஷமாக இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நம்ம போய் வழிபடும்போது சிவனை நமக்கு 5 வருடம் ஆலய வழிபாட்டிற்கான பலன் கிடைக்குங்க. நிறைய பேரால் கோவிலுக்கு போக முடியாது. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்து எப்படி நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு ஒரு 108 தடவை ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு பால் பழம் ஏதாவது எடுத்துக்கிட்டு கூட சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரைக்கும் பூஜை பண்ணலாம். அதுவே உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கத்துக்கு உங்கள் வீட்டில் என்ன அபிஷேக பொருள் இருக்குதோ அந்த அபிஷேக பொருளை வச்சே நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க. ஏன்னா இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அதுக்காக எதையும் மெனக்கட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லார் வீட்லையுமே ஒரு பால் இருக்கும், ஒரு தயிர் இருக்கும், ஒரு விபூதி இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச பொருட்களை வைத்து அபிஷேகம் செஞ்சுட்டு வில்வ மாலை வாங்கி போட்டுட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதல்கள்லாம் வச்சு நீங்கள் சிவபுராணமும் தேவாரமும் படிக்கலாங்க. நெய்வேத்தியமாக அவல் சர்க்கரை இருந்தால் போதுங்க. இல்லை வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ இல்லை ஒரு பால் ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் வச்சா கூட போதுங்க. இல்லை வெத்தலைப்பாக்கு பழம் கூட வைக்கலாங்க. தீப ஆராதனை காட்டலாங்க, சாம்பிராணி தூபமும் காட்டலாம். இப்படி நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே ஒரு 6:15க்கா நீங்கள் உங்களோட உணவை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரதோஷ பூஜை செஞ்சாலே நீங்கள் வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்க தோஷங்கள் எல்லாமே நீங்குங்க. இல்லை எங்கள் வீட்டில் லிங்கமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. ஒரு சிவன் ஃபோட்டோ இருந்தால் பரவாயில்ல. அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து அந்த நெய் விளக்கை நம்ம சிவனுக்கு ஏற்றுற மாதிரி லிங்கத்துக்கு ஏற்றுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த தீபத்து முன்னாடி உட்காந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மட்டும் 108 தடவை சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு எல்லா பலனையும் கொடுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரதோஷ வழிபாட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் சொல்லியிருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பிரதோஷ காலத்தில் எப்படி சிவன் கோயிலை நம்ம வலம் வரணும், அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ கால பலன்கள் எந்தெந்த பொருட்கள் அபிஷேகம் பண்ண நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், என்னென்ன கிழமைகளில் பிரதோஷ வழிபாடு வரும் இல்லைங்களா, அந்த வழிபாட்டின் போது நம்ம விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆல் இருக்கும், அதையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.